morning all, this is Priyadeshni here. இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CUET question paper analysis தான். Like previous videoல நம்ம ஒரு 16 questions analysis பார்த்திருப்போம். Remaining questions plus reading comprehension அத தான் இன்னைக்கு நம்ம break down பண்ண போறோம். Let's start the class. So look at the first question. Complete the sentences given in list 1 with the appropriate phrasal verb given in list 2. அதாவது லிஸ்ட் 1ல நமக்கு சில வாக்கியங்கள் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல நமக்கு வந்து ஃப்ரேசல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எது சரி அப்படின்றத நம்ம வந்து ஃபிட் பண்ணும், அதான் நம்மளோட வேலை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன, ஒரு முழுமை பெறாத ஒன்று, இட்ஸ் கால் ஃப்ரேஸ். அட் நைட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இரவில். அந்த இரவில் என்னன்னாலும் இருக்கலாம், ஒரு முழுமை பெறாமல் இருக்கலாம், தட் இஸ் கால் ஃப்ரேஸ். அண்ட் ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ஆர் வெர்ப் ப்ளஸ் ஆட்வெர்ப் இருக்கும். அண்ட் அப்படி ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஃப்ரேசல் வெர்பில். அண்ட் அது தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஒரு மீனிங் தரும், அது சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னொரு மீனிங் தரும். தட் இஸ் ஃப்ரேசல் வெர்ப். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். லுக் ஆஃப்டர், லுக்னா என்ன பார்க்கறது, ஆஃப்டர்னா என்ன பின்னாடி. பட் லுக் ஆஃப்டர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, டு டேக் கேர் ஆஃப் அப்படின்றதா மீனிங். லுக் ஆஃப்டருக்கு மீனிங் என்ன, டு டேக் கேர் ஆஃப். ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை பேபி, நான் என் குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இதற்கான மீனிங். பிரேக் டவுன், பிரேக்னா என்ன உடஞ்சிறது, டவுன்னா என்ன கீழே. பட் பிரேக் டவுன் அப்படின்னா என்னன்னா டு ஸ்டாப் ஒர்க்கிங். எஸ்டர்டே மை கார் ப்ரோக் டவுன், ஒர்க் ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லல. டு ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்றதான் இங்கே சரியான பொருள். பிரிங் அப் அப்படின்றதுக்கான மீனிங் மென்ஷன் ஆர் ரைஸ் அ டாபிக். ஷி ஹஸ் பிரிங் அப் வித் நியூ ஐடியாஸ், அவள் வந்து புது புது ஐடியாஸை எடுத்துகிட்டு வர்றா அப்படின்னு சொல்லலை. ஸோ பிரிங் அப் அப்படின்றதுக்கான மீனிங் ரைஸ் அ டாபிக் அப்படின்றதா இங்கே சரியான பொருள். இப்போ கொஸ்டின் பாருங்க, கிவ் அவே, கட் டவுன், கட் அப், கிவன். ஸோ இந்த 4 வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சால் அது எந்த சென்டென்ஸ்க்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திஸ் ஃப்ரேசல் வெர்ப் மோர் ஓவர் இட்ஸ் சிமிலர் டு இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். எப்படி இடியம் அண்ட் ஃப்ரேசஸில் மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டான எந்த சென்டென்ஸ்க்கு ஃபிட் ஆகுமோ அதை பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் ஃப்ரேசல் வெர்பும். ஸோ மீனிங் பார்த்துடலாம். கட் அப் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, the phrase cut up means to be deeply upset or angry about something. cut up அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, deeply upset, ஒன்றை நோக்கி அல்லது ஒருவரை நோக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ரொம்ப சேடாக இருக்கிறது, இட்ஸ் கால் cut up. நெக்ஸ்ட், she was really cut up after hearing the bad news. அந்த பேட் நியூஸை கேட்டு, அதாவது ஒரு கெட்ட செய்தியை கேட்டு அவ வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டா அப்படின்றதா இதுக்கான எக்ஸாம்பிள். இங்க கிவ் அவே, the phrase give away means to distribute something free. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் கிவ் அவே பண்ணுறேன். கிவிங் சம்திங் ஃப்ரீ, இட்ஸ் கால் கிவ் அவே. She decided to give away her old clothes to charity. CLOTHES, it's called clothes. CLOTH is called cloth. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து டிசைட் பண்ணியிருக்கா, அவங்க ஓல்ட் கிளாத்தெல்லாம் அவங்க வந்து தானமாக பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா இங்கே இதுக்கான பொருள். ஸோ கிவ் அவே மீன்ஸ் கிவிங் சம்திங் ஃப்ரீ. நெக்ஸ்ட், கிவன். த ஃப்ரேஸ் கிவன் மீன்ஸ் டு ஃபைனலி அக்ரி டு சம்திங் தட் சம்ஒன் வாண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசிங் இட். ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக அக்செப்ட் பண்ணி பண்ணுறது, இட்ஸ் கால் கிவன். After hours of arguing, she finally gave in and agreed to his plan. ரொம்ப நேரம் விவாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பிளானை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணலை, she was refusing, அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவல. ஸோ அதுக்கு we have used the term gave in here. Cut down. The phrase cut down means to reduce the amount of something. Cut down அப்படின்றது என்னன்னா ஒன்று குறைக்கிறது, இட்ஸ் கால் கட் டவுன். லுக் அட் த எக்ஸாம்பிள், ஹீஸ் ட்ரைங் டு கட் டவுன் ஆன் சுகர் டு லூஸ் வெயிட். அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக அவங்க சுகர் லெவலை வந்து குறைச்சாங்க. ஸோ கட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா குறைக்கிறது அப்படின்றத எங்கள் மீனிங். நவ் லுக் அட் த கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக புரியும். ஷி வாஸ் வெரி டேஷ் வித் ஹிம் ஃபார் ஹிஸ் அஃபென்சிவ் ரிமார்க்ஸ் ஆன் விமென் இன் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் விமென், WOMEN, women. So women in politics அப்படின்னா நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜெயலலிதா எடுத்துக்கோங்க. அண்ட் நவ் கரண்ட்லி நிர்மலா சீதாராமன், ஹூ இஸ் அ ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நவ். ஸோ இவங்கெல்லாம் விமன், தேர் இன் பாலிடிக்ஸ், தட் இஸ் கால் விமன் இன் பாலிடிக்ஸ். ஸோ இங்கே என்ன மீனிங் பண்ணுறது, நீங்கள் என்ன மீனிங் சொல்ல வர்றாங்கன்னா அஃபென்சிவ் ரிமார்க்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து விமன் பாலிடிக்ஸ் பற்றி ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எது சரியான பதிலாக இருக்கும், கட் அப் அப்படின்றதான் சரியான பதிலாக இருக்கும். ஏன்னா அதற்கான மீனிங் என்ன, அப்செட். ஸோ இங்கே கட் அப் அப்படின்றதான் சரியான பதிலாக இருக்கும். She was very cut up with him. அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து விமன் பாலிடிக்ஸை பற்றி ஒரு அஃபென்சிவான ரிமார்க் கொடுத்தாங்க அப்படின்றதா இங்கே பொருள். செகண்ட், I have plenty of interesting books to dash to book lovers. என்கிட்ட வந்து நிறைய புக் இருக்குது கிவ் அவே பண்ணுறதுக்கு புக் லவர்ஸ்க்கு. ஸோ கிவ் அவேனா என்ன,
giving something free. So give away அப்படின்றத இங்க சரியான ஆன்சரா இருக்கும். So B is a right answer here. Next, strange that people easily dash to temptation and ruin their reputation. Temptation, ruin their reputation. Temptation அப்படின்னா என்ன? ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நான் டெம்ட் ஆகிட்டேன், லைக் டெம்ட் ஆகி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு 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 குறுகிய காலத்து ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒன்று பண்ணுவோம்ல, தட் இஸ் கால் டெம்டேஷன். ruin their reputation அப்படின்னா அவங்களோட நல்ல நேமை அழிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறேன் தட் நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், யூ ஹேவ் டு ஈட் ப்ரோட்டீன், ஃபைபர் அதெல்லாம் கரெக்டாக வச்சு உங்கள் பிளேட்டில் கரெக்டாக வச்சு நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு பயங்கரமாக ஃபிட்னஸை பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் கிளாஸ் எடுத்துகிட்டு பிரேக்கில் போய் நான் வந்து பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டா நீங்கள் லைக் ஒரு என்னால் அந்த ஜங்க் ஃபுட்டை பார்த்து டெம்டாகி நான் பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பேசுவீங்க? இந்த மேம் பாருங்கள் தட் நமக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே என்னை பற்றின ஒரு நல்ல பேர் கொஞ்சம் குறையுள்ள, தட் இஸ் கால் ruin the reputation. அண்ட் அதுதான் இங்கே மீனிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் தட் பீப்புள் ஈஸிலி டேஷ் டெம்டேஷன் ruin their reputation அப்படின்றது கிவ்-இன் அப்படின்றத இங்கே சரியான வார்த்தை. கிவ்-இன் அப்படின்றதுனா என்ன? டு அக்செப்ட் சம்திங், ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக ஒன்று அக்செப்ட் பண்ணி பண்ணுறீங்களா, தட் இஸ் கால் கிவ்-இன். ஸோ இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். ராகுல் இஸ் ட்ரைங் டு டேஷ் ஆன் ஸ்மோக்கிங், கட் டவுன். ராகுல் வந்து ட்ரை பண்ணுறாரு எதுக்கு? அவரோட ஸ்மோக்கிங்கை குறைக்கிறதுக்காக. ஸோ கட் டவுன் அப்படின்றதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். அப்படின்னா இங்கே எது சரியான ஆன்சராக இருக்கும்? ஸோ ஆப்ஷன் 4 தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் given in list 1 with the appropriate adverbs given in list 2. adverbனா என்ன? a word which give extra information about verb, adjective or other adverb. அதாவது ஒரு verb பொறுத்தோ ஒரு verb-ஐ நோக்கியோ இல்லை adverb பற்றியோ adjective பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தரது தான் adverb. it has many types. adverb of manner, adverb of time, adverb of frequency அப்படி நிறைய இருக்குது. இளமாறன் சாரோட கிளாஸ் ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கு ஆன்சரும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நவ் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சால் இது எந்த சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம பொருத்திடலாம். நம்ம ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். The phrase reasonably affordable means something is moderately priced or within an acceptable range. ஸோ நீ ஒரு கடைக்கு போகிற ஒரு டிஷர்ட் பார்க்குற, அந்த டிஷர்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ கிளாத்லாம் தொட்டு பார்த்துட்டு நீ என்ன நினைக்கிறேன், இது ஒரு 300 ரூபாய் இருக்கணும்னு சொல்லி ப்ரைஸ் டேக் எடுத்து பார்க்குற, அது 250 இருக்குது அப்படின்னா அது என்ன? ஒரு கரெக்டான விலை, அந்த பொருளுக்கேற்ற விலையாக இருக்குது அண்ட் உன்னால் கொடுக்கக்கூடிய விலையில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால் ரீசனபிளி அஃபோர்டபுள். நீ வந்து 300 ரூபான்னு நினச்சி அது வந்து 500, நீ 300 ரூபா தான் அது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அது 500 ரூபாய் வந்து அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். உன்னால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அது ரீசனபிளி அஃபோர்டபுள். ஸோ அதுதான் இங்கே ரீசனபிளி அஃபோர்டபுளுக்கான மீனிங். த adverb hardly used to indicates that something happened to a very small. இந்த இடத்துல ஹார்ட்லி அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹார்ட்லிக்கான மீனிங் ரேர்லி அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் சென்டென்ஸ் பொறுத்து சென்டென்ஸ் மாறும். அதை வந்து நீங்கள் மீனிங் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். பட் இந்த இடத்துல ஹார்ட்லிக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன விஷயம் பெருசாக நடக்காமல் குட்டியாக நடந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே இதற்கான மீனிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, த ஃப்ரேஸ் பேட்லி ஆர்கனைஸ்ட் மீன்ஸ் சம்திங் வாஸ் மேனேஜ்ட் ஆர் அரேஞ்ச்ட் புவர்லி. ஒழுங்காகவே அரேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப பேடாக இருக்குது, லைக் நாட் இன் அ குட் வே, அப்படி தான் பேட்லிக்கான மீனிங். த adverb quickly refers to doing something at a very fast pace. quickly அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிடுறது, இட்ஸ் கால் quickly. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். I thought the restaurant would be expensive but it was dash affordable. நான் நினச்சேன் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப அதிகம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் இட் வாஸ் dash reasonably affordable அப்படின்றத எங்கே சரியான ஆன்சராக இருக்கும். It was a serious accident but the car was dash damaged. அது வந்து ஒரு சீரியஸான ஆக்சிடென்ட் தான், பட் கார் வந்து ரொம்ப பெருசாக டேமேஜ் ஆகலை, குட்டியாக தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு இங்கே சரியான பொருள் வந்து ஹார்ட்லி. ஸோ இதுதான் இங்கே சரியான மீனிங்காக இருக்கும். The meeting was a disaster as it was very dash organized. Disaster நல்லா இல்லாமல், the food was disaster அப்படின்னா நல்லாவே இல்லை அப்படின்றது தான் disaster. So the meeting was a disaster as it was badly organized தான் இங்கே சரியாக இருக்கும். ஸோ சி தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். மீரா is gifted, she has the ability to learn any language. மீரா வந்து ஒரு பிளஸ்டான சைல்டு, ஏன்னா அவள் எல்லா லாங்குவேஜுமே குயிக்காக கற்றுப்பா, சீக்கிரமாக கற்றுப்பா அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ குவிக்லி அப்படின்றதான் இங்கே சரியான மீனிங் இருக்கும். ஸோ CADB அதுதான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் பேர் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஐ டென்ட் நோ ராகுல் வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். இஃப் ஐ டேஷ் I would dash him. If I. So by looking at this question, you have to find out this question comes from if clause.
இஃப் கிளாஸில் கண்டிஷனல் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துடலாம், ஒரு ஷார்ட்டாக அதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஜீரோ கண்டிஷனல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜென்ரலான ட்ரூத்துக்கு ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இட் டிஸ்கிரைப்ஸ் த ஜென்ரல் ட்ரூத், ஃபேக்ட், சயின்டிஃபிக் லாஸ். if plus present simple இருந்தா ரிசல்ட் வந்து present simple ல தான் இருக்கும். Look at the example. If you heat water to 100 degrees Celsius, it boils. Heat boils. ரெண்டுமே V1 ல தான் இருக்கு, simple present tense ல தான் இருக்கு. So this is the example for zero conditional. First conditional, possible or likely. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம first conditional யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா if plus present simple வந்து ரிசல்ட் எப்படி மாறும்னா will plus base form of the verb மாறும். V1, V2, V3. V1 னா என்ன? Simple present. V2 past, V3 past participle. அந்த V1 தான் நம்ம simple present tense னு சொல்லுவோம். Simple present னு சொல்லுவோம், base form of the verb னு சொல்லுவோம். ஸோ இதில் எந்த term யூஸ் பண்ணாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ coming to the point. ஸோ if plus present simple இருந்தா அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா will plus base form of the verb மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க, if it rains we will stay at home. மழை பெஞ்சா நம்ம வீட்டில் இருக்கலாம், பாசிபிளான விஷயம். and rains simple present இங்க எப்படி மாறி இருக்கு? will plus v1 மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் வந்து செகண்ட் கண்டிஷனல். இது வந்து எதுனா நடக்கவே நடக்காத விஷயங்களுக்கு நீங்க இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவீங்க. இது எப்படின்னா if plus past simple ரிசல்ட் வந்து would plus base form of the verb வரும். யூஸ் என்னன்னா describes hypothetical or unlikely situation. ரியாலிட்டியில நடக்காத விஷயங்களை உன்னோட கற்பனையில நடத்துவல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு அனிமல்ஸ் வந்து பேசுது அப்படின்றதுலாம் லைக் ரியாலிட்டியில நடக்கவே நடக்காது, ஹைப்போதெட்டிக்கலாக தான் நடக்கும். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் இஸ் லைக் கற்பனையில் ஒரு விஷயத்தை நடக்கிறது, இட்ஸ் கால் ஹைப்போதெட்டிக்கல். அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூ கேன் யூஸ் செகண்ட் கண்டிஷன் ஹியர். எக்ஸாம்பிள், இஃப் ஐ வேர் அ மில்லினர் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட். நானே வந்து ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு மாதம் இஎம்ஐ கட்டிட்டு ஒரு கடனில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு மில்லினராக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த உலகத்தை டூர் போவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லைக் அது ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது, பிகாஸ் ஐம் ஸ்ட்ரகிளிங் நவ். அது ரியாலிட்டியில் நடக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு யூ கேன் யூஸ் செகண்ட் கண்டிஷன், வேர் பாஸ்ட் சிம்பிள் would plus base form of the verb ரிசல்ட்டில் வருது. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷனல், அன்ரியல் பாஸ்ட். பாஸ்டில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து நீ இப்போ பேசுவ. ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நீ ப்ரெசென்ட்டில் பேசும்போது இந்த மாதிரியான சமயங்களில் யூ கேன் யூஸ் தேர்ட் கண்டிஷனல். அது எப்படின்னா இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். டிஸ்கிரைப்ஸ் பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் that did not happen and their imagined result. பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், அப்படி நடக்கலை அப்படின்னு உன்னோட இமேஜினேஷன்லேயே நீ ஒரு ரிசல்ட் சொல்வல, அதுதான் இந்த தேர்ட் கண்டிஷனல். எக்ஸாம்பிள், if you had studied harder you would have passed the exam. நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருப்ப, பட் நீ நல்லா படிச்சிருந்தனா நீ பாஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆல்ரெடி யூ ஃபெயில், யூ கான்ட் சேஞ்ச் தட். நீ ஃபெயில் ஆகிட்டு அதை உன்னால் மாற்றவே முடியாது, பட் நீ படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்வல. ஸோ had studied பாஸ்ட் பர்ஃபெக்ட், would plus பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் இங்கே யூசேஜாக இருக்குது. now look at the question. I didn't know ராகுல் was in the hospital. எனக்கு தெரியாது ராகுல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னா நீ அவனை பார்க்க போகல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது என்னது? அன்ரியல் பாஸ்ட். அப்படின்னா எது இங்கே சரியாக வரும்? தேர்ட் கண்டிஷன் தான் இங்கே சரியாக வரும். ஸோ தேர்ட் கண்டிஷன் படி பார்த்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் would have visited பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். I don't know ராகுல் was in the hospital. If I had known I would have visited him. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை போய் பார்த்துருப்பேன். ஸோ தேர்ட் கண்டிஷன் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே சரியான பதில். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஆப்ஷன் க்ளோசட் இன் மீனிங் டு த அண்டர்லைன்ட் வேர்ட். த மூவி ஸ்டார்ஸ் பயோகிராஃபி இஸ் த கிளாசி சிக்கோஃபான்டிக் போர்ட்ரேல். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மூவி ஸ்டாரோட பயோகிராஃபினா என்ன? சுயசரிதை. அந்த மூவி ஸ்டாரோட பயோகிராஃபியில் வந்து அவர் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு சிக்கோஃபான்டிக்கான ஆள், ஒரு க்ளோசியான ஆள் அப்படின்னு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கோஃபான்டிக் அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிக்கோஃபான்டிக் ஆஃப் அ பர்சன் or a behavior pricing people in authority in a way that is not sincere, usually in order to get some advantage from them. இப்போ உங்களோட ஹையர் அத்தாரிட்டியோ ஹையர் அஃபிஷியலோ பற்றி சும்மா அவங்கள பற்றி புகழ்ந்துட்டே இருக்குது வித்தவுட், அது வந்து ஒரு உண்மையாகவே இருக்காது. இப்போ லைக் உண்மையிலே இன்றைக்கி அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இன்றைக்கி உண்மையிலே அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க நீங்கள் அதை சொல்லலாம்.
பட் அப்படி உண்மையே இல்லாமல் அதில் ஒரு சின்சியாரிட்டியே இல்லாமல் சும்மா அவங்கள புகழ்றது ஸோ தட் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. தமிழில் வந்து சிம்பிளாக காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லல, தட் இஸ் கால் சிக்கோஃபான்டிக். ஸோ அதுதான் அதோட மீனிங். இங்கே அதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 வேர்டுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். கவர்ட்லி, திஸ் மீன்ஸ் லேக்கிங் கரேஜ், துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது. அவன் ஒரு கவர்டான பர்சன், அவன் வந்து ஒரு தைரியமாகவே இருக்க மாட்டான். கவர்ட் அப்படின்னா துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது, இட்ஸ் கால் கவர்ட். ஓகே, திஸ் மீன்ஸ் asserting control or power over others in an arrogant way. ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, he such a dominative person அப்படின்னு நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுவோம்ல. ஒருத்தர் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஒரு ரூடான வேலை ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுவோம்ல, தட் இஸ் கால் dominating. So flattering, this means praising or complimenting someone often to gain favor, which is very close to the meaning of sycophantic. Flattering நாலும் சேம் மீனிங் தான். ஒருத்தர் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கவங்க ஒரு தேவையில்லாமல் புகழ்ந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபேவருக்காக அவங்கள சின்சியர் இல்லாமல் புகழ்றது, இட்ஸ் கால் ஃபிளாட்டரிங். ஸோ இதுதான் சிக்கோஃபான்டிக் அப்படின்றதுக்கான சரியான மீனிங். இன்சொலண்ட், இதுக்கான மீனிங்கும் பார்த்துடலாம். திஸ் மீன்ஸ் ரூட் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஷி கேவ் அன் இன்சொலண்ட் ரெஸ்பான்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆஸ்க்ட் ஹர் டு க்ளீன் த ரூம். அவங்க அம்மா அப்பா வந்து அவளை ரூமை க்ளீன் பண்ண சொல்லும்பொழுது அவள் வந்து ஒரு இன்சலண்ட்டான ரிப்ளை கொடுத்தா, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிப்ளை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சலண்ட் அப்படின்றது என்னென்னா மரியாதை இல்லாமல் நடத்துறது, இட்ஸ் கால் இன்சலண்ட். ஸோ சரியான பதில் இங்கே என்ன அப்படின்னா ஃப்ளாட்டரிங் அப்படின்றது தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the correct antonym of the underlined word. The minister unleashed a compliment against a newspaper for its biased editorial on his illiteracy among women in his constituency. Biased அப்படின்னா என்னன்னா பாரபட்சமா, அதாவது சமமா இல்லாமல் பாரபட்சமா. இல்லிட்ரஸி அப்படின்றது என்னன்னா படிப்பறிவின்மை, எழுத்தறிவின்மை அப்படின்றதான் பொருள். ஸோ அந்த மினிஸ்டர் வந்து ஒரு அன்லிஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா சடனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்ன அப்படின்னா ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். எதுக்குன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு பாரபட்சமான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு. அவர் தொகுதியில் வந்து நிறைய பெண்கள் படிக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றதான் இங்கே இதற்கான பொருள். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா மீனிங் என்ன? ஷி காட் மெனி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் ஹர் நியூ ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் புது ட்ரெஸ்க்கு வந்து அவள் நிறைய பேர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைசிங் சம்திங் இஸ் கால் காம்ப்ளிமெண்ட், ரைட்? ஸோ அதுதான் இங்கே காம்ப்ளிமெண்ட். அ பொலைட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரைசிங் ஆர் அட்மிரேஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுக்கான பொருள் இதுதான். ஸோ டினன்சியேஷன், ஆப்ஷனுக்கான மீனிங் பார்த்துக்கலாம். டினன்சியேஷன் அப்படின்னா என்ன? திஸ் மீன்ஸ் பப்ளிக் கண்டம்னேஷன் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங். ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது, இட்ஸ் கால் டினன்சியேஷன். ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன். நான் விமனுக்கு எதிரான வன்முறையை வந்து கண்டம் பண்ணுறேன் அப்படின்றதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கண்டம்னேஷன் அப்படின்றது என்னன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தட் இஸ் கால் கண்டம்னேஷன். செகண்ட் ஆப்ஷன் என்டோர்ஸ்மெண்ட். திஸ் மீன்ஸ் அப்ரூவல் ஆர் சப்போர்ட் சம்திங். த செலிபிரிட்டி கேவ் அர் என்டோர்ஸ்மெண்ட் டு தி நியூ ஸ்கின் கேர் பிராண்ட். அந்த ஹீரோயின் வந்து அந்த நியூ ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஸோ அப்ரூவல் சம்திங், இட்ஸ் கால் என்டோர்ஸ்மெண்ட். ரெகுலேஷன்ஸ், யூ ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒய் ட்ராவலிங் இன் த ஃப்ளைட். அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா விதிமுறைகளையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவல்ல. ஸோ ரெகுலேஷன் இஸ் லைக் விதிமுறைகள். ஸ்பெகுலேஷன் அப்படின்றது என்னன்னா யூகிக்கிறது, இட்ஸ் கால் ஸ்பெகுலேஷன். திஸ் மீன்ஸ் ஃபார்மிங் எ தியரி ஆர் கெஸ் வித்தவுட் ஃபார்ம் எவிடன்ஸ். அதாவது ஒரு மூவி பார்க்குற, ஆனால் அது ஒரு கிரைம் த்ரில் வச்சுக்க, அதில் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நீ எப்படி அதை சொல்லுவேன்? ஐ திங்க் இவன் தான் அந்த மர்டர் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு எவிடன்ஸே இல்லாமல், யூ ஜஸ்ட் வாட்சிங் மூவி, ஒரு எவிடன்ஸே இல்லாமல் நீ அதை ஸ்பெகுலேட் பண்ணுறல, தட் இஸ் கால் ஸ்பெகுலேஷன். லைக் யூகிக்கிறது, இட்ஸ் கால் ஸ்பெகுலேஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினன்சியேஷன் தான் இங்கே காம்ப்ளிமெண்ட்டுக்கான ஆன்டனம். சூஸ் த கரெக்ட் சினோனிம் ஃபார் ரீடவுட்டபிள் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ரீடவுட்டபிள் அப்படின்ற வேர்டுக்கான சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீடவுட்டபிள்கான மீனிங் தெரிஞ்சால் அதுக்கான எது கரெக்டான சினானிம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரீடவுட்டபிள், காசிங் யூ டு ஹாவ் ஃபியர் ஆர் ரெஸ்பெக்ட் ஃபார் சம்திங் ஆர் சம் ஒன் பிகாஸ் தட் பர்சன் இஸ் லார்ஜ் அண்ட் பவர்ஃபுல் ஆர் டிஃபிகல்ட். ஒருவரை நோக்கி அல்லது ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பயம் கலந்த மரியாதை, அந்த ஃபீலிங் பிகாஸ் தட் பர்சன் ஆர் தட் திங் இஸ் வெரி லார்ஜ். அதாவது ஒருத்தர் ஒரு பெரிய விஷயமாவோ அல்லது ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நோக்கி அந்த பயம் கலந்த மரியாதை, இட்ஸ் கால் ரீடவுட்டபிள். டுநைட் ஹி ஃபேஸஸ் த மோஸ்ட் ரீடவுட்டபிள் ஆப்பனண்ட் ஆஃப் ஹிஸ் பாக்ஸிங் கரியர். இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரோட பாக்ஸிங் கரியர்லேயே ஒரு ரீடவுட்டபிளான ஆப்பனண்ட்டை வந்து மீட் பண்ண போறார், சண்டை போட போறார். ரீடவுட்டபிள் ஆப்பனண்ட்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். ஸோ அவரை வந்து அவர் சண்டையிட போறாரு அப்படின்றத இதற்கான மீனிங். ஸோ ரீடவுட்டபிள்னா என்ன? ஒரு பெரிய ஆளை இல்லை ஒரு பெரிய விஷயத்தை நோக்கின பயம் கலந்த மரியாதை, இட்ஸ் கால் ரீடவுட்டபிள். ஸோ ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபிலிம் சி, வெரி தின் ஆர் ஈஸிலி broken ஆர் destroyed.
the glass is very thin, please be careful. அது வந்து ரொம்ப அப்படி தின்னாக இருக்கும், உடையக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. வெரி thin, easily broken, it's called thin. ஸோ அதுதான் flimsy அப்படின்றதுக்கான மீனிங். perplexing, this means confusing or puzzling. For example, though the teacher explained all the grammar topic, still I'm perplexing அப்படின்னா டீச்சர் வந்து எல்லா கிராமர் டாப்பிக்குமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். ஐம் பெர்ப்ளெக்சிங் அப்படின்னா நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்றதான் இங்கே பெர்ப்ளெக்சிங்கான மீனிங். ஃபார்மிடபிள், திஸ் மீன்ஸ் இன்ஸ்பைரிங் ஃபியர் ஆர் ரெஸ்பெக்ட் டியூ டு பீயிங் இம்ப்ரெசிவ் இன் ஸ்ட்ரென்த், சைஸ் ஆர் எபிலிட்டி. ஒரு பெரிய ஆளையோ இல்லை ஒரு பெரிய விஷயத்தை நோக்கின பயம் கலந்த மரியாதை, ஃபார்மிடபிள். அதுதான் இங்கே இதற்கான மீனிங். வாலபிள், so this means talkative or speaking a lot with confidence and enthusiasm. enthusiasm என்ன, ஆர்வமா. இப்போ சிலவங்க நம்ம கிளாஸ்ல இருப்பாங்க, ரொம்ப படபடன்னு பேசிட்டே ரொம்ப ஆர்வமா சியர்ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் இஸ் கால் வாலபிள். ஸோ இங்க சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா formidable அப்படின்றத இங்க சரியான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the correct antonym for sullen from the options. ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. எந்த வேர்டுக்குன்னா சலன் அப்படின்ற வேர்டுக்கான ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. சலன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சாதானே உங்களால் ஆண்டனிம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சலன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா ஆங்க்ரி அண்ட் அன்வில்லிங் டு ஸ்மைல் ஆர் பி பிளசன்ட் டு பீப்புள். கோவமா யாரை பற்றியுமே சிரிக்காம உருன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பீப்புள் ஆர் கால் சலன். ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். மொரோஸ், திஸ் மீன்ஸ் அன்ஹாப்பி, சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்கல்ல, those people are called morose. Reticent, this means reserved or not inclined to speak freely. inclined அப்படின்னா என்ன, விருப்பத்தோடு ஒரு விஷயத்தை பண்ணுறது. இப்போ எனக்குலாம் எப்படி பிடிக்கும்னா பேசுறது தான் பிடிக்கும், பட் சிலவங்களுக்கு பேசாமல் இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த இன்ட்ரவர்ட் பீப்புள்னு சொல்லல, எக்ஸ்ட்ரவர்ட்னா படப்படப்படன்னு பேசிட்டே இருக்காங்க, இன்ட்ரவர்ட்னா பேசாமல் இருக்கிறவங்க. the introvert people is called reticent. timid, moreover related to reticent, இவங்களும் அப்படிதான், ரொம்ப ஷையா ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் யார்ட்டையும் பேச பிடிக்காம இருப்பாங்க. இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ரெட்டிசன்ட். இந்த மாதிரியான மனிதர்கள் இஸ் கால் timid. ஜீனியல் அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் மீன்ஸ் சியர்ஃபுல், ஃப்ரெண்ட்லி ஆர் வார்ம் இன் மேனர், அப்படியே ஹாப்பியா ஜாலியா ஜோவியலா இருக்காங்களா, தோஸ் பீப்புள் ஆர் கால் ஜீனியல். சலன்கான ஆப்போசிட் ஜீனியல் அப்படின்றத இங்க சரியான ஆன்சரா இருக்கும். Rearrange the following parts in the correct sequence to make meaningful sentence. Rearranging the sentence. Rearrange the sentence வந்துட்டாலே நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது என்னன்னா first phrase should always talks about subject. இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த நாளில் எது சப்ஜெக்ட் பற்றி பேசுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். A, are an inborn but are. B, constituents of flavor are learned. C, are responses to basic taste. D, perceptions of smells the main. அப்படி பார்த்தா இங்க C தான் சப்ஜெக்ட் பற்றி பேசுது. are response to basic taste. செகண்ட் are inborn. கோகரண்டா இதுதான் கரெக்டா இருக்கு. தேர்ட் perception of smells the main. constituents of flavor are learned. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதுதான் லாஜிக்கலா கரெக்டான ஆர்டர். இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நமக்கு பேசிக்காவே ஒரு டேஸ்ட் இருக்கு. இப்போ எனக்குலாம் காரம் தான் பிடிக்கும், காரமாக ஏதாவது இருந்தால், சிலவங்களுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும். அந்த மாதிரி பேசிக்கான டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கு. பட் நமக்கு ஸ்மெல்லை பற்றின ஒரு பார்வையும் அண்ட் ஃப்ளேவர், அதாவது சிலவங்களுக்கு வந்து பர்ஃப்யூம்லாம் மைல்டாக இருக்கணும், சிலவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி ஹெவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் இந்த ஃப்ளேவர்ஸ், ஐஸ்கிரீமில் பட்டர்ஸ்காட்ச், ஜாக் ஃப்ரூட், இந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லை பற்றின பார்வையெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணதுக்கு மூலியமாக வரும் அப்படின்றத இங்கே இதுக்கான மீனிங். ஸோ அப்படி லாஜிக் படி பார்த்தா இங்கே ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அண்ட் நீங்கள் நிறைய வேர்டு இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, சலன், ரீடவுட்டபிள், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் ட்ரை டு யூஸ் இன் யோர் டே டு டே லைஃப் வித் யோர் பேரண்ட்ஸ், வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யோர் டீச்சர்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மறக்காது அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்ரெடி வெர்பல் எபிலிட்டியில் இதுக்கான கிளாஸ் இருக்குது, அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 3 மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்: ஸ்கிம்மிங், ஸ்கேனிங், இன்டென்சிவ் ரீடிங். ஸ்கிம்மிங்னா அப்படி என்ன அப்படின்னா லைக் ஓவராலாக என்ன இந்த விஷயம் இது சொல்ல வருது அப்படின்றது. ஸ்கேனிங்னா சென்டென்ஸை பார்த்து இந்த மீனிங் சொல்ல வருது அப்படின்றத சொல்கிறது. இன்டென்சிவ் ரீடிங்னா டெப்த்தாக ஹார்ட் வேர்ட் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு 2 minutes டைம் தரேன், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணி ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணுங்கள். டேக் யூர் 2 minutes டைம் அண்ட் டூ தட். ஸோ நவ் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இதை வேர்ட் பை வேர்டாக சொல்லிட்டு இருந்தால் இட் வில் டேக் டைம். நான் குட்டியாக அது என்ன சொல்ல வருது அப்படின்றத சொல்லிடுறேன். பிரேம்சந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். ஃபிக்ஷன் என்ன, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவருக்கு வந்து ஸ்ரீபட் ராஜ் அப்படின்னு ஒரு மகன் இருக்காரு. அவர் வந்து
ரைட்டிங் எழுத ட்ரை பண்ணார், பட் அவரால் முடியல. அதனால அவர் வந்து ஒரு கிரிட்டிக்காகவும் ஒரு ஹிந்தி எடிட்டோரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணலை. அந்த பொண்ணு வந்து அவங்க தாத்தாவை பற்றி அவங்க அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க தோளில் வந்து எப்போவுமே ஒரு பேர்டன் இருக்குது அந்த லெகசியை கேரி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க தாத்தா வந்து எப்படி எல்லா மக்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்கு. நான் கொஸ்டின் சொல்லி அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The author grew up with the expectation that she would take up dash. அந்த ஆத்தர் வளரும்பொழுது எல்லாருக்கும் அவங்கள நோக்கின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. இன்க்ளினேஷன் ஃபார் ரைட்டிங், இது பாருங்க. The weight of his literary expectation came eventually to rest on me. He seemed happy that I was showing an inclination of writing. அதாவது இன்க்ளினேஷன் விருப்பத்தோட ஒன்று பண்றது. அந்த பொண்ணுக்கு வந்து எழுதுறதுல ஒரு ஆர்வம் இருந்தது, அதை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றத இங்க சொல்ல வர மீனிங். ஸோ அப்படி பார்த்தா இங்க கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்றதா சரியான பதிலாக இருக்கும். எடிட்டர்ஷிப் ஆஃப் அ மேகசின், இங்க அப்படி ஒன்று சொல்லவே கிடையாது. Translation of literary pieces which her father did it, அவங்க அப்பா இதுதான் பண்ணாங்க. The job of a critic, அவங்க அப்பா வந்து கிரிட்டிக்காவும் இருந்தாங்க. ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். உனக்கு ஒரு இப்போ இதெல்லாம் வந்து டைரெக்டாக கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்ற ஆன்சர் கொடுக்கல, இன்டைரக்டாக தான் கொடுத்துருவாங்க. ஸோ நீ தப்பானதெல்லாம் நீ பண்ணிட்டே வந்தாலும் உனக்கு சரியான பதில் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட், when her father said she'll go far, he meant that. இந்த லைன் பாருங்க. The weight of his literary expectation came eventually to rest on me. He seemed happy that I was showing an inclination for writing. She'll go far, he told my mother after reading the first story that I sent him from Melbourne. அவங்க மெல்பர்ன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க, ஒரு பிளாட் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாகி அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அவள் வந்து ஷீல் கோ ஃபார், அதாவது அவங்க நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீல் அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ் இன் லைஃப் அப்படின்றத இங்கே சரியான மீனிங், சரியான ஆன்சராக இருக்கும். ஏன் மற்ற ஆன்சர் தப்புன்றதையும் பார்த்துடலாம். ஷீல் ட்ராவல் வைட்லி, அவள் வந்து ட்ராவல் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லலை, ஸோ தப்பு. ஷீல் கோ டூ ஃபார் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ், ஒரு சில நாள் அவங்க வந்து ரொம்ப தூரமாக போவாங்க அப்படின்னு அவங்க அப்பா மீன் பண்ணாங்க, இல்லை. ஸோ அதுவும் கிடையாது. ஷீல் செட்டில் இன் அ ஃபார் ஆஃப் பிளேஸ், ஃபார் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா என்னன்னா தூரமாக, லைக் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ரொம்ப தூரமாக செட்டில் ஆயிடுவாங்களா, ஃபார் ஆஃப் அப்படின்றது இங்கே ஃப்ரேசல் வெப் தான். ஃபார் வேர்பு, ஆஃப் வந்து ப்ரிப்போஷன், ஃப்ரேசல் வெப் கியர். ஃபார் ஆஃப் அப்படின்றது என்ன, தூரமாக போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு மீன் பண்ணாங்களா, இல்லை. ஸோ இதுவும் இங்கே ராங் ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் 2 தான் இங்கே சரியான ஆன்சர். சூஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் ட்ரூ with respect to the passage. எது தப்பு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்க சொல்ல. ஸோ 4ல் 3 கரெக்டாக இருக்கும், ஒன்று தான் ராங்காக இருக்கும். அது என்னன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். The author felt pressurized to write in Hindi because of her father. True. நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து லைக் வந்து ஒரு ப்ரெஷராகவே இருந்தா, ஏன்னா அவங்க அப்பா எல்லாருமே வந்து அவளுக்கு ஹிந்தியில் தான் எழுத சொன்னாங்க. இங்கிலீஷில் எழுதுறதுக்கே அவள் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணா, ஏன்னா அவங்க தாத்தா வந்து ஒரு பெரிய ஹிந்தி ரைட்டர். ஸோ அவளுக்கு அந்த திங் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ ட்ரூ. ஷி ஃபெல்ட் ஆப்ளிகேட்டட் டு கேரி ஆன் த லெகசி ஆஃப் பிரேம்சந்த். பிரேம்சந்த்ன்றது யாரு, அவங்க தாத்தா. அவளுக்கு ஆப்ளிகேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள், ஒரு கடமை. தாத்தா வந்து அப்படி ஒரு பெரிய ஹிந்தி ரைட்டர்ல. ஸோ அவ வந்து அந்த ஹிந்தி ரைட்டிங் எழுதணும் அப்படின்ற ஒரு திங் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது, ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் அவகிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ட்ரூ ஹியர் அகெயின். தேர்ட் விட்டுருங்க, ஃபோர்த் பாருங்க. She was in awe of the extensive reach of her grandfather's writings. awe அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான திங் அவர் கிராண்ட்ஃபாதர் ரைட்டிங்கை பற்றி அவளுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அகெயின் விச் இஸ் ட்ரூ ஹியர். ஸோ தேர்ட் ஒன் தான் இங்கே தப்பு. அது என்னன்னு பார்த்தல, her family was chauvinistic about the English language. அவங்க வந்து நீ ஹிந்தியில் எழுதி ஹிந்தி நல்லா பண்ணுன்னு தான் சொன்னாங்களே தவிர, அவங்க சாவ்னிஸ்டிக் அப்படின்றது என்னன்னா ஒரு அடக்குமுறை. அவங்க இங்கிலீஷ் வந்து வேணாம், இல்லை இங்கிலீஷ் வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு அடக்குமுறையெல்லாம் அவட தெரிவிக்கல. ஸோ இதுதான் இங்கே தப்பாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கே சரியான பதில். ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். பிரேம்சந்த் became too large for her to understand mainly because of. அவளோட தாத்தா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருசாக தெரிஞ்சார். ஏன் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். என்னன்றதை பார்த்துலாம். His ability to connect with people from all walks of life. அவர் வந்து எல்லா பீப்புள்கிட்டையுமே கனெக்ட் ஆயிருந்தார், அதனால அவளுக்கு வந்து அவர் பெருசாக தெரிஞ்சாரா. The fact that she feared him, அவள் வந்து ரொம்ப பயந்து அவரை நோக்கி, அதுவா. The kind of love and reverence that he inspired in people, அதாவது அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே அவரோட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அன்பு கொடுத்தாங்க. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அண்ட் பீப்புள் யூஸ் டு கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹிம். அவர் எழுதின கதைகள் மூலியமா பீப்புள் வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. அதை பார்த்து தான் அவளுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனுஷராக தெரிஞ்சார். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஆப்ஷன் டி, ஹெர் கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டி ஆஃப் ஃபெயிலிங் ஹிம். கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டி, ஒரு மாதிரி ஆன்சைட்டின்னு என்ன அப்படி
பயமா பதட்டமா இருப்பாள், தட் இஸ் கால் ஆன்சைட்டி. ஸோ அவளுக்கு வந்து அவரை நோக்கின ஒரு ஆன்சைட்டி இருந்தது, அதுக்காக அவர் பெருசாக தெரிஞ்சாரா? இல்லை. அவருக்கு வந்து பிரேம்சந்த் வந்து அவளுக்கு ஏன் பெருசாக தெரிஞ்சாருன்னா the kind of love and famous that he inspired from the people வந்து அவரை பற்றி ஒரு பெரிய அன்பும் ஒரு பெரிய மரியாதையும் வச்சுருந்தாங்க. அதன் மூலியமாக தான் அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனிதராக தெரிஞ்சார். ஸோ C is the right answer here. Next question. Choose the correct meaning of the word ubiquity as it appears in the passage. Ubiquity அப்படின்ற வேர்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணியிருந்தா பார்த்துருப்பீங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ubiquity means the person is being everywhere, அப்படி ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அந்த மாதிரியான மனிதர்கள் இஸ் கால் ubiquity. ஸோ நாங்கள் ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். ubiquity, the fact that something or someone seems to be everywhere, like he's so famous, எங்கே பார்த்தாலும் ட்விட்டரை பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க, தட் இஸ் கால் ubiquity. ஒகேஷனல் அப்படின்னா ரேரா, நான் ஒகேஷனலாக ட்ரிப் போவேன், எப்போவாவது ட்ரிப் போவேன் அப்படின்னு சொல்லுவேன், தட் இஸ் கால் ஒகேஷனல். restricted, limited specially by official rules or laws. ரெஸ்ட்ரிக்ட்னா தடுத்து நிப்பாட்டிடுது, லைக் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன், அதை பண்ணக்கூடாதுன்னு என்னை தடுத்து நிப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், தட் இஸ் கால் restricted. Omnipresence, the fact of being present or having an effect everywhere at the same time. Again, famous, one person is being everywhere அப்படின்னு சொல்லுவேன்ல, that is called omnipresence. Unwanted அப்படின்னா தேவையில்லாம. ஸோ அப்படி பார்த்தா இங்கே எது சரியான பதிலாக இருக்கும்? omnipresence அப்படின்றதா இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி வேறு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் டீல் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வில் see you in the next class.